அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹதை அடைய அஹமதை புகழ்வோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தன்மைகளை படைப்புகளுக்கும் இருக்கிறதாக சொல்லி புகழ்ந்தால் ஷிர்க் வருமா என்றால், ஒரு கட்டத்தில் ஷிர்க்கும் வரும், ஒரு கட்டத்தில் தௌஹீதும் வரும். தௌஹீது வரக்கூடிய புகழை தான் நாம் ஏற்கிறோம், ஷிர்க் வரக்கூடிய புகழை நாம் ஏற்க கூடாது. அப்படி ஏற்றால் காஃபிர். குர்ஆனிலே இரண்டுக்கும் உதாரணம் இருக்கிறது. குர்ஆனிலே இரண்டு நபர்கள் அல்லாஹ்வுடைய தன்மைகள் எனக்கும் இருக்கிறதாக சொன்னார்கள். அதிலே ஒன்று தௌஹீத், ஒன்று ஷிர்க். நம்ரூத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்னான், கால அன உஹ்யி வ உமீத், மூசாவே, உன்னுடைய இறைவனை போல் உன்னுடைய இறைவனின் உதவி இல்லாமல், தேவை இல்லாமல் நான் உயிர்ப்பிப்பேன், மரணிக்க செய்வேன் என்றான். உஹ்யி, நான் உயிர்ப்பிப்பேன், உமீத், மரணிக்க செய்வேன். உயிர்ப்பிப்பதும் மரணிக்க செய்வதும் ரப்புடைய தன்மை. நம்ரூது சொன்னான், நானும் உயிர்ப்பிப்பேன், மரணிக்க செய்வேன். அவன் எந்த நோக்கத்திலே சொல்லுகிறான்? ஷிர்க்குடைய நோக்கத்திலே சொல்லுகிறான். அல்லாஹ்வின் உதவி எனக்கு தேவையில்லை, அல்லாஹ்வுடைய தேவை எனக்கு தேவையில்லை, நானே சுயமாக அப்படி செய்வேன் என்றான். எனவே ஷிர்க். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வ உஹயில் மௌதா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நானும் மௌத்தாக்களை, மரணித்தவர்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவேன். வ உஹயி, நான் உயிர்ப்பிப்பேன். அல்லாஹ்வுடைய தன்மை ஈசா அலைஹிஸ்ஸலாம் எனக்கும் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இது தௌஹீத். அல்லாஹ்வின் உதவியோடு, அல்லாஹ்வின் அனுமதியோடு நான் செய்வேன் என்பதாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். இதே நோக்கத்தில் தான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன நோக்கத்தில் தான் நாம் சுப்ஹான மௌலிதிலே பெருமானாரை புகழுகிறோம். பெருமானார் மன்னிப்பார்களா? நம்முடைய பாவத்தை பெருமானார் மன்னிப்பார்கள். அல்லாஹ்வின் உதவியையும் அல்லாஹ்வினுடைய அனுமதியை கொண்டு மன்னிப்பார்கள். ஆனால் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பானா என்றால், அல்லாஹ் யாருடைய உதவியும் தேவையும் இல்லாமல், அனுமதியும் இல்லாமல் பாவத்தை மன்னிப்பான். எனவே இதுதான் பெருமானாருக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள வித்தியாசம்.